ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எப்பவுமே நம்ம அறிவா நம்ம செயல்படுறோமா, இல்ல சாமர்த்தியமா செயல்படுறோமா அப்படின்ற ஒரு குழப்பம் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கும். அறிவும் முக்கியம், சாமர்த்தியமும் முக்கியம் அப்படின்று ஒரு விளக்கக்குரிய ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் நான் சொல்லப் போறேன். ஹிஸ்டாரிக்கலா நடந்த ஒரு ஸ்டோரி தான் நான் சொல்லப் போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டைன் எல்லாருக்குமே தெரியும். இவரு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிஸ்ன்றது தொகுத்து வழங்கியிருக்காரு. அத அந்த அந்த கோட்பாட என்ன பண்ணாரு, இவர் தான் வகுத்தாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய காலேஜஸ்ல போயிட்டு, நெறைய பேர்கிட்ட போயிட்டு, இந்த தியரி என்ன பண்ணாராம், எல்லார்கிட்டயும் என்ன பண்ணாராம், பிரபலப்படுத்தினாராம். அப்படி ஒரு காலேஜ்ல இவர இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த கோட்பாட விளக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இடத்துல இவர் எப்பவுமே போகும்போது கார்ல போறது தான் பழக்கம். சோ அப்படி தன்னுடைய டிரைவர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அந்த டிரைவர் என்ன பண்ணாராம், சார் எனக்கு உங்களுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் எத்தனையோ மேடைகள்ல உங்க பேச்ச நான் பண்றது கவனிச்சிருக்கேன். சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஈஸியா இருக்கு எனக்கு அப்படின்றத அவர் என்ன பண்ணியிருக்காரு, பேசிட்டு வந்திருக்காரு. பொதுவாவே நம்மளுக்கு எதனா ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம நாலேஜ்ல வச்சிருப்போம். சோ அத ஒரு பக்கத்துல இருக்கிறவங்களோ இல்ல வேற யாரோ அதை பத்தி அதிக பிரசங்கிதனமா பேசுனாங்கன்னா, அது நம்மளுக்கு நான் இரிட்டேட்டிங் ஆகும், எரிச்சல் வரும். சோ அப்படி இருக்கும்பொழுது இவர் சொல்லும்போது ஐன்ஸ்டைனுக்கு பெருசா ஒரு மேல கோவப்படவில்லையா. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய தியரி ஒரு டிரைவர் கத்துக்கிற அளவுக்கு இது இருக்கு, இவ்வளவு சாதாரணமா இருக்கு, இவ்வளவு புரிதலோடு இருக்குதே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பரவாயில்ல, நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வு ஐன்ஸ்டைனுக்கு இருந்ததா. ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பரவாயில்ல, என்னுடைய தியரிய நான் உனக்கு விலைக்கு சொல்லணும்னா நான் ஸ்பீச் பண்றல, அதுல இருந்தே நீ என்ன பண்ணிருக்க, கத்துக்கிட்டு இருக்க, அந்த அறிவு உனக்கு இருக்கு. ஒரு விஷயத்த படிக்கணும் அப்படின்லாம் இல்ல, நான் பேசும்பொழுதே அந்த விஷயத்த நீ என்ன பண்ணிருக்க, கேப்சர் பண்ணி உன் மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க. ரொம்ப ஈஸியா இருக்குது, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய தியரியை கண்டுபிடிச்சதுக்கு நான் முழுசா சந்தோஷப்படுறேன் அப்படின்றத அவர் என்ன பண்ணி வெளிப்படுத்திருக்காரு. இதுக்கு ஒரு கிஃப்டா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தர போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம போறல அந்த செமினார்ல நீ தான் பேச போற அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு, ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்காரு. உடனே நம்ம டிரைவருக்கு ஆச்சரியம். உடனே டிரைவர் என்ன நினைச்சிருப்பாரு, ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ, ஒருவேளை நம்ம பேச வராங்களா, அவ்வளவு பெரிய மக்கள் மத்தியில் எப்படி பேச போறோம் அப்படின்ற ஒரு தயக்கம் அவருக்குள்ள நமக்குள்ளே இருந்திருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா, நீ இந்த செமினார் இந்த இந்த கான்ஃபரன்ஸை நீ நடத்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஒருக்குள்ள பயம் வரும். ஐயோ நம்ம சாதாரண ஒரு டிரைவர், நம்ம எப்படி போயிட்டு இதை பிரசன்டேஷன் பண்றது, அது நம்மளுக்கு எப்படி அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் குழப்பம் நம்மளுக்கு இருக்குன்னு ஒரு பயம் வரும், அச்சம் இருக்கும். ஆனா அந்த டிரைவர் கூலா என்ன சொன்னாரா, சரி நான் டீல் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு என்ன பண்ணாரா, நான் ஸ்பீச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, ரொம்ப தைரியமா இருந்தாராம். காலேஜ் கிட்ட வரும்போது ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, யூனிஃபார்ம் மாத்திருப்பாங்க. டிரைவர் யூனிஃபார்ம் ஐன்ஸ்டைன் போட்டுருக்காரு, ஐன்ஸ்டைன் ட்ரெஸ் நம்ம டிரைவர் போட்டு இருக்காராம். ஏன் அப்போ அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா, இந்த இவர் தான் இவரு அப்படின்றது ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. இப்பெல்லாம் சோசியல் மீடியா வந்துருச்சு. ஃபேஸ்புக்ல போட்டாலும் இல்ல இன்ஸ்டாகிராம் போட்டாலும் இல்ல அவங்க டேட்டா பேஸ் எல்லாமே எடுத்துடலாம் இப்ப இருக்கிற சோசியல் மீடியால. ஆனா அந்த காலத்துல ஒருத்தர் இவர் தான் ஐன்ஸ்டைனா அப்படின்றது புரிஞ்சிக்க முடியாம தெரிஞ்சிக்க முடியாம காலகட்டத்துல என்ன இருந்திருக்காங்க. சோ அப்போ என்ன பண்ணிருக்காரு, ஐன்ஸ்டைன் டிரைவர் ஐன்ஸ்டைனாகவும் அந்த இடத்துல உள்ள போயிருக்காங்க. சரி உள்ள போனது என்ன பண்ணிருக்காங்க, அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிஸ் என்ன பண்ணிருக்காரு, ஸ்பீச் பண்ணிருக்காரு. ஸ்பீச் பண்ணோடனே ரொம்ப அழகா, அதாவது ஐன்ஸ்டைனே நானே இந்த அளவுக்கு ஸ்பீச் பண்ண மாட்டேன், இந்த அளவுக்கு அழகா நான் கொடுக்க மாட்டேன், என்னை விட இவன் அழகா கொடுக்குறான், நம்மளுடைய டிரைவர் அழகா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டைனே வியந்து போயிட்டு என்ன பண்ணாராம், பின்னாடி ரோல உக்காந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப மெய் மருந்து, தன்னையே மருந்து, இது நான் கண்டுபிடிச்ச தேரி மாதிரி இல்ல, டிரைவர் கண்டுபிடிச்ச தேரி மாதிரி தான் இருக்கு அப்படின்ற அளவுக்கு டிரைவர் என்ன பண்ணாரா, ஐன்ஸ்டைன் பேரையே மறைக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணி ஸ்பீச் கொடுத்தாரு. உடனே என்ன பண்ணிருக்காங்க, சரி ஓகே இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பல கேள்விகள் விழுந்திருக்கு. உடனே ஐன்ஸ்டைன் என்ன நினைச்சிருக்காரு, இது நம்ம நினைச்சு பார்க்கவே இல்லையே, இந்த கேள்விகளை எப்படி இவர் பதில் சொல்ல போறாரு, டிரைவர் எப்படி பதில் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியே பார்த்து இருந்திருக்காராம். எல்லா கேள்விக்கும் அழகா ரொம்ப நீட்டா ஐன்ஸ்டைன் அந்த இடத்துல நின்று எப்படி பதில் கொடுத்திருப்பாரோ அதே மாதிரி என்ன பண்ணிருக்காரு, பதில் கொடுத்தாரு. ஏன்னா இந்த கேள்விகள் எல்லாம் ஆல்ரெடி டிரைவர் என்ன பண்ணிருக்காரு, கேட்டிருக்காரு. பல இடங்கள்ல ஐன்ஸ்டைன் கிட்ட கேட்கும்போது இந்த கேள்வி எல்லாம் இவர் கேட்டிருக்காரு. அதுக்கான பதில் ஐன்ஸ்டைன் கொடுக்கும்போதும் கேப்சர் பண்ணிருக்காரு. சோ அதேபடி என்ன பண்ணிருக்காரு, ஐன்ஸ்டைன் கொடுக்குற பதில் மாதிரியே கொடுத்திருக்காரு. ஒரு ஐன்ஸ்டைனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம இடத்துல இருந்துட்டு நம்ம டிரைவரா இருந்துட்டு இந்த அளவுக்கு நாலேஜ் பர்சனா இருக்காரு, அறிவாளியா இருக்கிறாரு, அறிவு சார்ந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்திருக்கு. ஆனாலும் கிளம்பும் பொழுது
ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, டிஃபிகல்ட்டான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கான பதில் வந்து இந்த டிரைவருக்கு தெரியவே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே குழப்பம். ஒருவேளை இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல அப்படின்னு சொன்னா ஐன்ஸ்டைனுடைய பேரு கெட்டு போயிடும். இல்ல நான் ஐன்ஸ்டைன் இல்ல, நான் ஒரு டிரைவரு, பின்னாடி தான் ஐன்ஸ்டைன் இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் ஆள் மாறாட்டங்கள் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கெட்ட பேர் வந்துடும். எப்படி பார்த்தாலும் ஐன்ஸ்டைனுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கிறது உறுதியாயிருச்சு. இது ஐன்ஸ்டைன் என்ன பண்ணியிருக்காரு, பின்னாடி வந்து யோசிச்சிருக்காரு. இந்த டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னல அறிவா சாமர்த்தியமா அப்படின்றது. இந்த சுச்சுவேஷனை ரொம்ப ஈஸியாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த டிரைவர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து ரொம்ப 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 ஈஸி. ஆனா இதுக்கு நான் பதில் சொல்றதை விட என் டிரைவர் வந்து பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. உடனே ஐன்ஸ்டைன் வந்து அந்த இடத்துல நின்று அந்த கேள்விக்கான பதிலை கொடுத்தோன்னே எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா, சூப்பரா நல்லா இருந்திருக்கு, பரவாயில்ல, அவங்க டிரைவரை இந்த அளவுக்கு வந்து தேத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்களாம், ரொம்ப பாராட்டினாங்களாம். ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல யார் டிரைவரா இருந்தது, யார் ஐன்ஸ்டைனா இருந்ததுன்னு அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அந்த கூட்டத்துல வந்து அவங்க உண்மையிலே இவர் தான் ஐன்ஸ்டைன், இவர் தான் டிரைவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்களாம். சோ இதுதாங்க விஷயமே. நம்ம வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்ல. ஒரு சுச்சுவேஷன், கடுமையான ஒரு சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது தான் நமக்கு வந்து என்னன்னா அதுதான் சாமர்த்திய தனம் அப்படின்றது. அறிவாளியா இருக்கிறது முக்கியம்னா அதே டைம் நம்ம சாமர்த்தியமா இருக்கணும். ஒரு அறிவாளியா இருந்துட்டு இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்ற, அந்த டிரைவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறான் அப்படின்றத ஐன்ஸ்டைன் வந்து ரொம்பவே என்ன பண்ணியிருந்தாராம், திகச்சு போயிட்டு ஸ்டன் ஆகி நின்றாராம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த சாமர்த்தியத்தை பயன்படுத்தி அந்த சுச்சுவேஷனை ஈஸியா என்ன பண்ணியிருக்காரு, ஹேண்டில் பண்ணிருக்காரு அந்த டிரைவர். அது போலதான் நம்மவும் என்ன பண்ணணும், அறிவாளியா இருக்கிறது முக்கியம் இல்ல, சாமர்த்தியத்தனம் இருக்கும். இப்போ பொதுவா வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம இமேஜினேஷன் பண்ணியிருப்போம். இதே மாதிரி நம்மளுக்கு நடந்தா நம்ம எப்படி இதை கையாளணும், இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கையாண்டிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிருப்போம், கையாண்டிருப்போம். இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய படங்களை நம்ம பார்த்திருப்போம். இந்த கார் இப்படி போகும்போது இந்த ஆக்சிடென்ட் இப்படி நடக்குது, இந்த ஆக்சிடென்ட் நம்ம நடக்காம இப்படி பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்லயோ இல்ல எதனா ஒரு கார் ரேஸ்லயோ நம்ம என்ன பண்ணிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா அந்த டைம்ல அந்த சுச்சுவேஷன் நமக்கு தான் தெரியும். அப்ப அந்த டைம் நடந்த சுச்சுவேஷன் வேறையா இருக்கும், இப்ப நமக்கு டைம் நடக்கிற சுச்சுவேஷன் வேறையா இருக்கும். சோ எந்த ஒரு விஷயம் வந்தாலும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாலேஜ் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஹேண்டில் பண்ணா இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். ஆனா நமக்கு அது நடக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை பார்த்து சாமர்த்தியமா நம்ம வந்து செயல்படுறோம்ல, அதுதாங்க அறிவும் இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும். சோ சாமர்த்தியத்துக்கும் அறிவுக்கும் உள்ள டிஃபரெண்ட் ஈஸியா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சோ இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.